ஹாய் கைஸ். என்னையோட 3 நாள் முடியுது. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணி 3 நாள் முடிஞ்சிடுச்சு. அதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ. எப்போவுமே என்ன பண்ணுவோன்னா, ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி 6 மணிக்கு ஈவினிங் 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு 7 மணிக்கு நான் ஜிம்முக்கு கிளம்பிடுவேன். அந்த ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து ஒரு 9:30 மணி போல் 10 மணி போல் மறுபடியும் நான் சாப்பிட்டு தான் தூங்குவேன் முதல்ல. அப்போ என்ன ஆகும், காலையில் எழுந்திருக்கும் போது உடம்புலாம் ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகும். இப்போ இந்த 3 நாளாகவே எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னா, அந்த 6 மணி ஈவினிங் சாப்பிட்றேன்ல, அந்த சாப்பாடு தான் அன்னைக்கியோட லாஸ்ட்டு மீல், லாஸ்ட்டு சாப்பாடு. அது சாப்பிட்டு முடிச்சுட்டு 7 மணிக்கு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நைட்டு வந்து எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. தண்ணியை தவிர பசிக்கிற நேரத்தில் தண்ணி மட்டும்தான் குடிக்கிறது, மற்றபடி எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. அப்படியே படுத்து தூங்கிடுவேன். காலையில் எழுந்திரிக்கும் போது அந்த ஒரு சின்ன டயர்ட்னஸ் ஃபீல் ஆகுது. இப்போ ஸ்டார்டிங்கில் உடம்பு அதை ஏற்றுக்க அடாப்ட் ஆகலைல்ல, அதனால் அந்த ஒரு எனர்ஜி லோவாக ஒரு சின்ன டயர்ட்னஸ் அது ஃபீல் ஆகுது. ஆனால் உடம்பில் எந்த ஒரு ப்ராப்ளமும் முதல்ல இருந்த மாதிரி ஃபீல் ஆகலை. ஏன்னா ஒரு சின்ன வயிறு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இருக்காது, ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சல், எடுத்துகிட்டு வர்றது, இந்த பேட் ஸ்மெல் வர்றது, இந்த மாதிரி, அப்புறம் லேசாக தலை வலிக்கிறது காலையில், இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் முதல்ல இருக்கும் லேட் நைட்டில் சாப்பிட்டு படுக்கும்போது. ஆனால் இப்போது இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன், இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை. இந்த 16 மணி நேரம் கேப் விடுறேன்ல, இந்த டைம் ஃப்ரீயாக வர்றதுனால உடல் உறுப்புகள் உள்ளே இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே அது ரெஸ்ட் எடுக்குதா. அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுனால உடம்பு கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுது, அது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு சில ஃபுட்டு எல்லாமே நான் அம்மா வந்து கம்பெனிலேருந்து சில டைம் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வருவாங்க, இந்த வெஜிடபிள் பிரிஞ்சி எல்லாமே. இப்போ அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அது எப்படி செய்கிறாங்களோ தெரில, எண்ணெய்க்கு பதிலாக டால்டா போடுவாங்களா, அப்போ பச்சை மிளகாலாம் நிறைய ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபுட்டெலாம் சாப்பிடும்போது அது நல்லா காட்டுது. எப்படின்னா, லேட் நைட்டில் அந்த ஒரு சின்ன நெஞ்செரிச்சல் லைட்டாக ஃபீல் ஆகுறது, அதெல்லாம் தெரியுது நல்லாவே. என்னென்னா அதில் வந்து வேறு ஏதோ அதாவது உடம்புக்கு ஒத்துக்காத பொருளுங்கள்லாம் நிறைய கலந்துருக்கிறாங்க அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது. அதனால் அதாவது எந்த ஃபுட்டை நம்ம சாப்பிட்ணும் அப்படின்றது நம்ம உடம்பு காட்டி கொடுக்குது கரெக்டாக. அந்த ஃபுட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த ஃபுட்டோட தன்மையை வந்து நம்ம உடம்புல அந்த லேட் நைட்டில் காட்டுது கரெக்டாக. நீ வந்து அது சரியான சாப்பாடை சாப்பிடல, அதில் எதோ தப்பு இருக்குது, அது உங்கள் உடம்புக்கு ஆகலை அப்படின்னு சொல்லி காட்டுது. அதனால் இதை நம்ம ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுக்கலாம், எந்த சாப்பாடெலாம் நமக்கு ஒத்துக்குது, எதெல்லாம் நமக்கு ஒத்துக்கலை அப்படின்ட்டு. அது மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்குது. இது ஒரு விரதம் தான். எப்படின்னா, ஈவினிங் 6 மணிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு சாப்பிட்றோமா, அதோடு க்ளோஸு. அதுக்கப்புறம் பசிக்கிற நேரத்தில் தண்ணி மட்டும்தான் குடிக்கிறோம். குடிச்சிட்டு அதோட காலையில் அடுத்த நாள் காலையில் 10 மணி தான் நான் சாப்பிட்றேன். இது என்னோடய டைமிங். அந்த 16 மணி நேரம் கணக்கு வரணும், அவ்வளோதான். நீங்கள் 5 மணிக்கு சாப்பிட்டு காலையில் மறுபடியும் 9 மணிக்கு வேணாலும் சாப்பிட்லாம். என்னோடய டைம் வந்து 6 மணிக்கு சாப்பிட்டு காலையில் 10 மணி அப்படின்றது. அதுக்கப்புறம் 10 மணி சாப்பிட்டு முடிச்சுன்னா, அப்புறம் நான் இன்னொன்று ட்ரை பண்ணேன், 2 மீல் மட்டும் வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு. எப்படின்னா, இப்போ 10 மணி சாப்பிட்றேன்னா அதோட அடுத்த மீல் 6 மணிக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி கணக்கு வருது? ஓகே, ரைட்டு தான், கரெக்டாக 2 மீல் 10 மணி சாப்பிட்றேன்னா அதோட மறுபடியும் 6 மணிக்கு சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் என்ன ஆகுதுன்னா, பகலில் நம்ம கொஞ்சம் ஆக்டிவிட்டிலாம் இருக்கும், அதனால் வந்து கொஞ்சம் நமக்கு எனர்ஜி தேவைப்படும். அதனால் என்ன ஆகுதுன்னா, பசிக்க ஆரம்பிச்சிது அதிகமாக. அதனால் 10 மணிக்கு சாப்பிட்றேன்னா இந்த 4 மணி நேரம் கேப்பு, 11, 12, 1, மறுபடியும் 2 மணிக்கு கரெக்டாக பசிக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் கொஞ்சமாக சாப்பாடு சாப்பிட்றேன்னா அது பசி அடங்கிடுது. அந்த நேரத்துக்கு கொஞ்சமாக சாப்பிட்டு மறுபடியும் 3, 4, 5, 6 மணிக்கு சாப்பிட்றேன். அந்த 6 மணிக்கு சாப்பாட்டில் என்னென்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன், ஒரு 2 அவிச்ச முட்டை, கொஞ்சம் காய்கறிகள்லாம் அதிகமாக வச்சுக்கிட்டு
சாப்பிட்றேன். ஏன்னா 1 ஹவர் கழிச்சு நான் ஜிம்முக்கு போக போகிறேன். அப்போ எனக்கு நல்ல எனர்ஜி தேவை, மசில் க்ரோத்துக்கு ப்ரோட்டீன் தேவை. அதனால் அந்த முட்டை, வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன், ரைஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்குது என்னோடய இந்த ஃபாஸ்டிங் முறை. உண்மையிலே இந்த 3 நாளில் நல்லாவே ஃபீல் ஆகுது. என் உடம்புக்கு இது நல்லாவே ஒர்க் ஆகுது. என்னென்னா ஒரு சின்ன டயர்ட்னஸ்லாம் அது ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ உடம்பு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தானே அதை பழகுது. அதனால் அந்த ஒரு இதெல்லாம் கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் நாள்ல உடம்பு ஃபுல்லாகவே அடாப்ட் ஆகிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது உண்மையிலே நல்லா இருக்குது. ஓகே, கொஞ்சம் போக போக நம்ம உடம்பு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஆனால் என்னென்னா இந்த ஒரு இதில் வந்து நம்மளுக்கு மசில் லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹெவியாக ஒர்க் அவுட் போடுவேன், 4 வேளை சாப்பிடுவேன், கொஞ்சம் மசில் க்ரோத் அதிகமாக இருக்கும். ஆனால் உள்ளே இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும். உள்ளே இருக்க ஆர்கன்ஸ், உடல் உறுப்புகள் எல்லாத்தையுமே ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தான் நம்ம அதை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்னென்னா அந்த ஆர்கன்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். நம்மளுக்காக 24 மணி நேரமும் வேலை செஞ்சுட்டே இருக்குது. சரி கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் நாளாவது உள்ளே இருக்க உறுப்புகளுக்கெல்லாம் ரெஸ்ட்டு கொடுப்போம், ஓய்வு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய ஆஸ்தட்டிக் லுக்கு, அதாவது நல்லா பாடி பில்டிங் உடற்கட்டாக இருக்கிற அந்த பார்க்க நல்லா அழகாக உடற்கட்டாக தெரியறத விட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நான் இப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். இனிமேல் நான் அப்படி தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா பசிக்கும்போது சாப்பிடுங்க. அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி 4 மணி நேரம் முன்னாடி சாப்பிட்ருங்க. ஓகேங்களா? உள்ளே இருக்க உறுப்புகள்லாம் ரெஸ்ட்டு கொடுங்க. நம்மளுக்காக எப்போ பார்த்தாலும் உழைச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. ஹெல்த்தியாக இருப்போம், ஹெல்த்தியாக சாப்பிடுவோம். ஓகே கைஸ், பாய்.